அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஷெரி காஷ்மீர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து வேளாண்மை எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். காஷ்மீர்லேருந்து இங்கே தமிழ்நாடுக்கு வரதுக்காக அரசுக்கிட்ட வந்து உதவி கேட்டிருந்தோம். ஃபுல்லாக அரசு அதிகாரிகளும் வந்து எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் யூனிவர்சிட்டி வாசல்லேருந்து இங்கே வந்து சேர்ற வரைக்கும் எங்கள் கூட தொடர்புலேயே இருந்தாங்க. எவ்வளோ நேரமானாலும் ராத்திரி எத்தனை மணியாக இருந்தாலும் ஃபுல்லாக தொடர்புலேயே இருந்தாங்க. நடுவில் வந்துட்டு இருக்க வழியில் வந்து தாக்குதல் நடக்கும் போதும் வந்து எங்கள் கூட பதறாதீங்க, ஏன்னா அவ்வளோ பயந்து போயிருந்த சூழ்நிலையில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்பயும் வந்து ஃபுல்லாக எங்கள் கூட தொடர்பில் இருந்து பதறாதீங்க, அடுத்து என்ன பண்ணோன்னு எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் எங்கள் கூட இருந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் எல்லா செலவுகளும் அப்பப்போவே எல்லா செலவுகளும் வந்து தமிழ்நாடு அரசே ஏற்றுக்குச்சு. அதனால் தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கும் முதலமைச்சருக்கும் எல்லா மந்திரிகளுக்கும் வந்து எங்கள் சார்பாக நன்றி கேட்டிருக்கிறோம். சென்னை வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பெருமூச்சே வருது, வீட்டுக்கு போகிறோன்னு பார்த்துட்டு. அதனால் எங்களை கூட்டிகிட்டு வந்து சேர்த்த எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. என்னுடைய மகள் வந்து காஷ்மீர்ல வேளாண்மை முதுகலை படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வந்து ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு. ரொம்ப எல்லா பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, பக்கத்துலயே இந்த தாக்குதல்லாம் நடக்குதுன்னு. அப்ப அங்க இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து நம்ம உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கேன். ஏஜி ரவீந்திரன் சார்ட்ட இந்த மாதிரி பிள்ளை இருக்கா சார் அப்படின்னு, என்னமா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சிஎம்க்கு டைரக்டாவே அவங்க போன் பண்ணி சொன்னோடனே சிஎம் டைரக்டா இந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைங்க அங்கிருந்து கிளம்பி இங்க வர வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்வால்வ் ஆகி என்கிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்பாங்க ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு. பிள்ளைங்க அங்கிருந்து வெளியில வந்து அவங்களுக்கு அங்க இன்ஸ்டியூட்ல பர்மிஷன் கொடுக்கல, காஷ்மீர்ல வெளியில அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. சிஎம் எங்க பிள்ளைங்களை நீங்க அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மொத்த பிள்ளைங்களுக்கும் எல்லாமே 2-3 நாளா உதவி செஞ்சு வண்டி ஏற்பாடு பண்ணி டெல்லி ஜம்மு கூட்டிட்டு வந்து, ஜம்மு வந்தா பிரச்சனை, ஏன்னா ஜம்முல நிறைய தாக்குதல் நடக்குது. ஜம்முக்கு முன்னாடி உத்தம்பூர்னு ஒரு இடத்துல இறக்கி அங்க தங்க வச்சு பிள்ளைங்களை அவங்க தன்னுடைய குழந்தைகள் மாதிரி வந்து குழந்தைங்களை பாத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த வேளாண் துறை படிக்கிற எல்லா பிள்ளைங்கள் சார்பில் வந்து நான் சிஎம்க்கு வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிஎம்க்கும் ஐயா அமைச்சர் அண்ணன் வாவடி நாசர் அவர்களுக்கும். அப்புறம் இந்த செய்தி வந்து அங்க திருமானன்ட்டையும் சொல்லியிருந்தோம். அவருமே நான் பேசிட்டு இருக்காமா எல்லாம் டைரக்டா இன்வால்வ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு ஹவுஸ்க்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் பார்த்து 4 மணிக்கு ட்ரெயின் ஏற்றி இன்னொரு ட்ரெயினும் ஏற்றி எல்லா பிள்ளைங்களும் பத்திரமா கொண்டு வந்து சென்னையில சேர்த்திருக்காங்க. அவங்க வீடு வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு வண்டியும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது அவங்க நாலேஜுக்கு போயிட்டு தன்னுடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் சென்னைக்கு வரணும், அதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யணும்னு அத்தனை அரசு இயந்திரங்களையும் முடக்கி விட்டு அவ்வளவு தூரம் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. ஐயாவும் காலையில வந்துட்டாங்க, மினிஸ்டர் காலையில ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்துட்டாங்க இந்த பிள்ளைங்களாம் வரவேற்கிறதுக்கு. இது கண்டிப்பா வந்து நான் பெற்றோர்கள் சார்பில் வந்து கண்டிப்பா நான் வந்து நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.